ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சிவா நடிப்பில் ரிலீஸ் ஆன பறந்து போ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோனியும் மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால பொண்ணு வீட்டில் உள்ளவங்க ஹீரோ ஹீரோனிய சுத்தமா அவாய்ட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோனிக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையனோட அம்மா கோயம்புத்தூர்ல ஒரு துணிக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பையனும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஹீரோ வேலைக்கு போகும்போது தம் பையனை வெளியே போகாம இருக்கிறதுக்காக ரூமை லாக் பண்ணிட்டு போறாரு. இதனால அந்த பையனுக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கு. ஒரு தருணத்துல ஹீரோவும் பையனும் பைக் ரைடு போறாங்க. அந்த பைக் ரைட்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, அந்த பையனுக்கு எதிர்பார்த்த ஃப்ரீடம் கிடைச்சதா இல்லையா, ஹீரோவும் ஹீரோயினியும் இந்த விஷயம் மூலமா சில மாற்றத்தை லைஃப்ல கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அது என்னென்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட மெயின் கான்செப்டே ரொம்ப யூனிக்கா இருக்கு. சின்ன பசங்க தங்களோட லைஃப்ல எதெல்லாம் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத படத்துல டீட்டெயில்டா காமிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் தன் பிள்ளைங்களை இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பண்ணணும்னு நினைச்சு அவங்க எடுக்கிற முடிவு அந்த சின்ன பசங்களை எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்குது அப்படிங்கறத படத்துல மேலோட்டமா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. ஹீரோவோட காமெடி சீன்ஸ், ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே படத்துல நல்லா இருக்கு. ஹீரோவோட பையனா நடிச்ச மிதுல் ரியான் பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. சொல்ல போனா அவரோட கேரக்டர் தான் ஃபுல் படத்தையும் ஹோல்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். மிதுல் ரியானோட பேச்சு, குறும்புத்தனம் எல்லாமே படத்துல நல்லா இருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள சில சீன்ஸ் ஃபீல் குட்டா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா அஞ்சலியும் அவங்க ஃபேமிலியும் வர போர்ஷன் படத்துல பிரமாதமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ சூப்பரா முடிச்சிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை டிஃபரெண்டா இருந்தும் ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மள அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல மிதுல் ரியான் பண்ற சில விஷயம் குறும்புத்தனமா இருந்தாலும் பல விஷயம் நம்மள ரொம்ப கடுப்பேத்துது. அதுலயும் குறிப்பா சொன்னா மிதுல் ரியான் தன்னோட கிரஷ் வீட்டுக்கு போய் ரூட்டு விடுவாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகுது. கண்டிப்பா படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்துல அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. இந்த படத்தை ரேம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சிவா, கிரேஸ், மிதுல் ரியான், பாலாஜி சக்திவேல் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.